இன்றைக்கி என்னுடைய செய்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு தலைப்பில் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஷாக் ஆகக்கூடாது. நான் சொல்கிறத நீங்கள் திரும்ப சொல்ல வைக்க போகிறேன். அது உங்களுக்கு பயமாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தரே நம்ப பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம். சொல்லுங்கள், இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தரே நம்ப பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம். நான் எல்லாமே நான் பைபிளில் தான் பேச போகிறேன். சரியா? பைபிள்லேருந்தே நான் பேசிடுறேன். ஏன்னா இவருக்கு அந்த வரம் இல்லை போல் தெரியுது. தீர்க்க தரிசனம் சொல்கிறதெல்லாம் வராது போல். அதனால் சொல்கிறதெல்லாம் கிண்டல் பண்ணுவார். அப்படி நீங்களே யாரும் நினச்சிடக்கூடாது. பைபிள்லேருந்தே படிப்போம். வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மனசில் வச்சுக்கோங்க. கர்த்தரே நம்ம பண்ணி பொய் தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது நல்ல மனசில் பதிச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இது படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். இல்லைன்னா நம்ம நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிடுவோம். 2 தெசலோனிக்கேயர் 2:11-12. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக, எல்லாம் சொல்லுங்கள், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இது உங்களுக்கு ஈஸியாக புரியுது தான். ஹெட்டிங்கை நம்ம சிம்பிளாக போட்டேன். கர்த்தரே நம்ப பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம், இல்லாட்ட பொய் வாக்குத்தத்தம், இல்லாட்ட பொய்யான செய்தி, எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பைபிள்லேருந்து தான் நான் சொல்கிறேன். பயப்படாமல் நீங்கள் கேளுங்க. இன்னும் ஒரு முறை வாயத்திறன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரே நம்ப பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த என்ன கான்டெக்ஸ்டில் சொல்லப்படுது பாருங்கள். 2வது வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. 1-9 வசனம். அதில் 9ஆம் வசனத்தில் அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். சரியா? அடையாளங்கள் செய்வாங்க, பொய்யான அற்புதங்கள் செய்வாங்க. இதெல்லாம் செஞ்சு எல்லாரும் ஏமாற மாட்டாங்க. கெட்டு போகிறவர்களுக்கு, நல்லா சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். எல்லாரும் இல்லை. 12 சீசரும் கெட்டு போகலை. கேட்டின் மகன் தான் கெட்டு போனான். அப்போ அதில் 12ல் 1 இருந்திருக்கு. அவன் ஆண்டவரால் படைக்கப்பட்டு கெடணும்னு இல்லை, அவன் தன்னை கேடு உண்டாக்கி கொண்டான். அதுபோல் ஏன் கெட்டு போகிறதுலாம் என்ன ரீசன் பாருங்கள். அநீதியினால் உண்டாகும் சகலவிதமான வஞ்சத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். சத்தியம்னா இப்போது என்ன, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்க தெரியணுங்க, அவ்வளோதான். நான் இப்போ சொல்கிறத நம்ம பாஸ்டர் சொன்னார் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இவர் சொன்னாருன்றப்புறம் மாடு அது எப்படி செய்து பார்த்தீங்களா? சாப்பிட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து திரும்ப இறைப்பையிலேருந்தே வெளியே எடுத்துகிட்டு வந்து வாயில் போட்டு அசை போடும். அதுதான் அசை போடுது, மாடு அசை போடும். ஏறக்குறைய கிறிஸ்டியன் மெடிடேஷன், பிப்ளிக்கல் பைபிள் மெடிடேஷன் அதுதான். உள்ளே போனதை திருப்பி வெளியே கொண்டு வந்து இது சரிதானா, உண்மைதானா, இது வேதத்தின்படியானதானான்னு கேட்கணும். சரியானா உண்மையானதானான்ங்கிற பகுத்தறிவு உங்களுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் கேட்கணும். இது வேதத்தின்படி சரியா அப்படின்றது மாத்திரம் நீங்கள் கேட்கணும். அப்படி இல்லாமல் எனக்கு இல்லைங்க, இப்படிலாம் பொறுமையாக வாசிக்க முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது, இதை ஸ்டடி பண்ணுறதுக்கெலாம் எனக்கு நேரமே இல்லைங்க. டிவி ஆன் பண்ணால் ஒரு 10 டிவியில் கேட்பேன், 10 டிவிலையும் ஒன்று வரும், நோட் பண்ணிக்கிடுவேன். இதெல்லாம் எனக்கு நடக்கணும்னு வாக்குத்தத்த மாதிரி ஜெபம் பண்ணுவேன். இதை நடந்தே தீரும்னு சொல்லி 10 பேர்கிட்ட சொல்லுவேன். அப்படின்ற ஆட்கள் அவங்கள தான் கெட்டு போகிறவர்கள். அவங்களுக்கு சத்தியத்தை பிடிக்கல. சத்தியம் என்ன பிடிக்கல? சத்தியம்னா பாஸ்டர் சொல்கிறது சத்தியம் அப்படின்னு நான் சொல்லலை. பைபிளை பார்க்கணும். இன்னார் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, அவர் சொன்னதெல்லாம் முன்னால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அது கர்த்தருடைய சத்தியம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை ஆவிக்குரிய குழந்தைகள் என்று சொல்லி உங்களை வசைபாடவா, இல்லாவிட்டால் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு சொல்லவா, எனக்கு என்ன வார்த்தை சொல்லன்னு தெரியல. கூகுளில் போய் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் போட்டு பாருங்கள். நாஸ்ட்ரடாமஸ் சொல்லியே தீர்க்க தரிசனங்கள் தமிழ்லேயே போடுங்க. இங்கிலீஷில் நிறையா இருக்குது, தமிழ்லேயும் மெட்டீரியல் நிறையா இருக்குது. கூகுளில் இன்றைக்கே போய் ட்ரை பண்ணுங்கள். நாஸ்ட்ரடாமஸ் அப்படின்னு போடுங்க. நாஸ்ட்ரடாமஸ் சொல்லி நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள், இல்லாட்டா நாஸ்ட்ரடாமஸ்ன்னு போட்டிங்கனாலே வந்துகிட்டே இருக்கும் கூகுளில். அதில் பாருங்கள். யூடியூப்பில் நிறையா இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. நாஸ்ட்ரடாமஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நாஸ்ட்ரடாமஸ் அப்படி போடுங்க. இவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்குங்க, நிறையா நடந்திருக்கு. அவர் என்னமோ ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த கவிதைக்கு இவங்க அர்த்தம் சொல்கிறத பார்த்தா இந்திரா காந்தியை சுட்டு கொண்டது வரைக்கும் சொல்லியிருக்காரு.
இப்போ உள்ள கொரோனா வரைக்கும் சொல்லியிருக்காரு. அப்படியே நடக்குதுங்க அவர் சொன்னது அப்படின்னு இந்த இன்னொரு 10 நாள் எழுதுவாங்க பாருங்க. இந்த வருஷத்துல அதனால போன வருஷத்தில் அவர் சொன்னதெல்லாம் நடந்துருச்சுங்க. இந்த வருஷத்தில் இது நடக்கும். நாஸ்ட்ரடாமஸ். இன்னொரு பேர் கூட நோட் பண்ணிக்கோங்க, பாபா வாங்க். பாபா வாங்க் எழுதிக்கோங்க. இந்த யூடியூப்பில் போடுங்க, தமிழ்லேயே இருக்குது, நிறையா இருக்குது. இந்த அம்மா இறந்துட்டாங்க, பல்கேரியன் உமன். இது ஒரு ப்ராஃபிட், இவங்க ஒரு ஜோசியகன் சொல்கிறவங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்க. இவங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துக்குதுங்க, நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அப்போ அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறாருன்னா இந்த 2 பேருக்கு என்ன பேர் கொடுப்பீங்க? இவர் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் தான் முடிவு பண்ண. தெளிவு அடைங்க. மனசில் மூட நம்பிக்கைக்கு இடம் கொடுக்காதீங்க. கிறிஸ்தவ மார்க்கம் மூட நம்பிக்கை ஜெயிப்பதற்காக ஏற்பட்ட மார்க்கம். யூத மதத்தில் இருந்த மூட மார்க்கம் இந்தியாவில் காணப்படுகிற அத்தனை மூட நம்பிக்கைகளை கூட கொடிதான மூட நம்பிக்கைகள் அவங்க வச்சுருந்தாங்க. அதை உடைக்கிறதுக்கு தான் கிறிஸ்து போதித்தார். அப்போ திரும்ப அந்த யூத மத போதனைகள் மூட நம்பிக்கைகளெல்லாம் ஜெயித்து இங்கே உள்ள மூட நம்பிக்கைகளெல்லாம் மாட்டிக்கிடக்கூடாது. இங்கே உள்ள ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது ஒன்றை கண்டுபிடிச்சி அவருடைய கணிக்கிறாங்க பாருங்கள், அதை நம்புறது, அதெல்லாம் நம்ம அதை விட்டு வெளியே வந்துட்டோமே. அப்புறம் திருப்பியும் அதை வச்சு திருப்பி இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், என் பிறந்தநாளை வச்சு இப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ற ஆசை, இல்லாட்டா என்னுடைய பேரை வச்சு எப்படின்னு இருக்குன்னு பார்க்குற ஆசை, இது இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே இல்லை. இதுதான் சத்தியத்தை விரும்பாமல் அநீதியில் பிரியப்படுகிற சுபாவம். சத்தியம்னா எனக்கு பிரச்சனை இல்லை, பைபிள் என்ன அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்படி நான் கஷ்டமாக அதாவது பாரம்பரியமாக எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் சொல்லி வளர்த்துக்கிட்டாங்க. பிறந்த நேரம் முக்கியம், பூ பெய்த நாள் முக்கியம், இதெல்லாம் அப்படி தான், அது அப்படி தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நடக்குதுங்கிறத வச்சு நீங்கள் ஆட்களை இருந்தால், நான் 2 உதாரணம் சொன்னேன், நீங்கள் தேடினா நிறையா இருக்கும். இந்த 2 இன்றைக்கே மத்தியானத்துக்குள்ளே தேடி பாருங்கள். அப்படியே இவங்க சொன்னதெல்லாம் லிட்டரலாக நடக்குது, லிட்டரலாக எழுத்தின்படி நடக்குது. அப்போது எழுத்தின்படி நடக்குதுன்னு சொல்கிறதுனால ஒருத்தர் பேசுகிறது சத்தியம், உண்மையான தீர்க்க தரிசனம்னு நம்புகிறவங்க எல்லாரும் பொய்யினாலே வஞ்சிக்கப்படுவாங்க. இப்போ திரும்ப சொல்லுங்கள், கர்த்தரே நம்ப பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள். இப்போ இன்னும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும், நல்லா புரிஞ்சிடணும். இன்னைக்கு இது ஏதோ இவர் தனிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடுவோம். உங்கள் நன்மைக்காக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல் 2 வசனத்தை பாருங்க. நீ நல்ல சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் 2ஆம் வசனம் திருவசனத்தை நல்லா கொஞ்சம். ஓம் வசனம் இல்லை, ஓம் கதை இல்லை, ஓம் சாட்சி இல்லை, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சந்தத்தோடு உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி, எல்லாம் சொல்லுங்க, கடிந்து கொண்டு சொல்லுங்க, புத்தி சொல்லி சொல்லுங்க. இது இந்த பிரசங்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி பிடிக்கும்? என்ன சார் பார்த்து சொல்லிட்டே இருங்க. அவர் சொன்னால் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்க அந்த வாரம் ஜோம் பண்ணிங்க பாருங்கள் அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லி. நாம் அதை சாட்சியாக சொல்ல விடுறது இல்லைங்க. ஏன்னா அது உங்களுடைய அனுபவம், உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஊருக்கே சரியாகும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம இங்கே அனுமதிக்கிறது இல்லை. நம்ம சபையில் என்கிட்ட தனியாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இங்கேயே ஒரு சிலர் இருக்கிறீங்க. நீங்கள் சொன்னபடியே அன்றைக்கி நாங்கள் செய்தோம். நம்ம இது ஊழியக்காரருடைய வேலையை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய கவனம் எல்லாம் இந்த வசனத்தின்படி இவர் சொல்கிறாரா, இவர் சொல்கிறது சரியா? ஒவ்வொரு பிரசங்கத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், ஆய்வு செய்யணும். லேபில் போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அது மாதிரி டெஸ்ட் பண்ணி எடுக்கணும். பைபிளும் தான் நான் சொல்கிறேன், என் நண்பன் பேசுகிறதே நம்பாதேன்னு சொல்லியிருக்கு, பைபிள் தான் சொல்லியிருக்கு. நலமானதை சோதித்து எது நலமானதோ அதை பிடித்துக்கொள்ளு சொல்லுது, பைபிள் தான் சொல்லுது. அப்படியே நம்மன்னு பைபிள் சொல்லலையே. ஆனால் இப்போ பாருங்கள், ஆனால் இந்த உபதேசம் பண்ணுறது, கண்டனம் பண்ணுறது, கடிந்து கொள்றதெல்லாம் சிலருக்கு பிடிக்காது, பட்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் இப்போ வாசிங்க 3ஆம் வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான இந்த மேலே சொன்ன கண்டனம், பிரசங்கம், உபதேசம் அதெல்லாம் பிடிக்காத, ஆரோக்கியமான அந்த உபதேசத்தெல்லாம் பிடிக்காம செவித்தினவுலாம் செவித்தினவுன்னா என்ன? காது இருக்கும் ஆனால் கேட்காது, கொழுப்பு உள்ளவர்களாக, காது கொழுப்பு, தங்கள் சுய இச்சை, தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு, 1-2 இல்லை, ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஃபோட்டோ தான் இருக்காதே ஒழிய, ஒவ்வொரு வீட்லேயும் வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்குன்னா அதுக்கு ஒரு பாஸ்டரை தனியாக வச்சுருப்பாங்க. அஸ்திவாரம் போடுறதுக்கு அவர் பண்ணால் ராசிங்க, அவர் பண்ணிட்டாருன்னா முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் கர்த்தரை நம்பதவங்க, மனுஷனை தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க.
இதுதான் சத்தியத்தை நம்பாமல் அநீதியில் பிரியப்படுற ஆட்கள். இவங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க, வளருவாங்க, எப்படி கனி கொடுப்பாங்க? சும்மா வந்துட்டு போகிற ஆளாக தான் இருப்பாங்க. சபையில் வந்து சும்மா வந்துட்டு போகிற ஆளாக தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரும் மனக்கண்கள் திறக்கப்படும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும் இந்த நாட்களில். ஸோ பாருங்கள், தங்கள் சுய இச்சைகளுக்கான போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு 4வது வசனம், சத்தியத்துக்கு செவியை விலகி. சத்தியம்னா என்ன? நான் பண்ணுற பிரசங்கம் இல்லை. சத்தியன்றது நான் இப்போ சொல்கிறது நான் பண்ணுற பிரசங்கம் இல்லை. 2வது வசனத்தை பாருங்கள், திருவசனத்தை மையமாய் கொண்ட சத்தியம். சரியா? அந்த சத்தியத்துக்கு செவியை விலக்கி எதுக்கு சாய்ப்பாங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சாய்ந்து போகும் காலம் வரும். கடைசி காலம் எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ பெரும் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்வதில் பெருந்திரளான மக்கள் இனி சத்தியத்துக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. எதுக்கு செவி சாய்ப்பாங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பைபிள்ல இருந்து சொல்றோமா, திருக்குறள்ல இருந்து சொல்றோமா? எல்லாரும் கையில் வச்சிருக்க பைபிளை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பைபிள் தானே சொல்றோம். என்ன சொல்றோம்? சத்தியத்துக்கு செவி ஒலிக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. ஓகே, ரைட். இப்போ நான் என்னுடைய செய்திக்குள்ளே நிற்கணும். அதனால் இது உங்களுக்கு பைபிளில் இருந்து நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பிரசங்கம் பண்ணிடுறேன். நீங்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவ்வளோதான். இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷம். ரைட். இப்போது இதுக்கு உதாரணம் கண்டிப்பாக இருக்கணும்ல. எப்பவுமே பைபிள் வந்து கம்ப்யூட்டர் மாதிரியே பாருங்கள். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறது தான் சாஃப்ட் டிஸ்க்லேயே என்ன செய்யும், வெளியே வரும். ஏன்னா நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணாமல் ஒன்றும் எதுவும் வராது. அது மாதிரி நம்ம எந்த ஒரு சத்தியம் சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல ஆண்டவர் டாக்குமெண்ட் வச்சுருப்பார். வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 22. இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கும். இது என்னங்க இது, இவர் இந்த என்னமோ வித்தியாசமாக பேசுகிறாரு, வயசு கூடுறதுனால இவருக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குதா அப்படின்லாம் கூட நீங்கள் உங்களில் சிலர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா நான் வந்து கண்ணை மூடுறதுக்குள்ளே கரெக்டாக சொல்லிட்டு போயிடணும்ல. தப்பானதை நம்புறீங்கன்னு நல்லா தெரியுது. அதை வந்து நான் கண்ணை திறக்க விடாமல் நீங்கள் எனக்கு நம்பி நானும் என்ன ஐயோ கடவுளுடைய மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதெல்லாம் செம்மறியாடு மாதிரி கேட்டுட்டு போச்சா, என்கிட்ட ஆண்டவர் கேட்பார்ல, உனக்கு போதக வரத்தை கொடுத்தேனே, சத்தியத்தை பார்க்கும்படி கண்களை திறக்க செய்யும் போதக வரத்தை உனக்கு கொடுத்தேனே, அதை நீ பயன்படுத்தினே என்கிட்ட கேட்பார்ல. அதனால தான் உங்களோட பேசுகிறேன். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். பெரிய ஸ்டோரி, அது சுருக்கமாக நம்ம இன்னொரு சில நிமிடங்களை வாசித்து முடிச்சலாம். சீரியருக்கும் இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. 3ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவை யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா ஆகாப். சரியா? இதுக்குள்ளே ஸ்டோரிகள் நம்ம போனால் ரொம்ப டைம் இல்லை, சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஆனால் வீட்டில் போய் வாசி பாருங்கள். அப்போ தான் கர்த்தரே நம்ப பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம்னு பாஸ்டர் ஒரு தப்பான செய்தியை சொல்லிட்டாருன்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க பாருங்க. அதை எடுக்கணும்னா இந்த வசனத்தை நீங்கள் அதிகாரத்தை வாசிருக்கணும். கண்டிப்பாக வாசித்துருங்க. ரைட். 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த ஆகாப் ராஜாவும் யோசபாத் ராஜாவும் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், 2 வித்தியாசப்பட்ட ஆளுமைகள். ஒருத்தன் யோசபாத் ஆவிக்குரியவன். ஆகாப் ராஜா அவன் வந்து சும்மா உலக பிரகாரமான ஒரு மனுஷன். அவன் கடவுள் பயம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. எப்பயுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் பயமற்ற தேவனோடு உறவற்றவர்கள் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சிக்கலில் மாட்டுவீங்க. இதுக்கு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. இதெல்லாம் பைபிள்லேருந்து நம்ம படிச்சுக்கிட வேண்டியதுதான். இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் நான் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது நான் சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நீங்கள் சந்திச்சு தான் ஆகும். உங்களுடைய ஆத்மார்ந்த நண்பர்கள் அப்படின்னா எனக்கு அவிசுவாசி தான் இருக்கான்னா நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலில் நீங்கள் மாட்டத்தான் செய்வீங்க. சரியா? இப்போ இந்த வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்லப்படுது. ஒரு யுத்தம் வருது, அந்த யுத்தத்துக்கு போகலான்றாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு யுத்தம் பண்ணலாம். அப்போ யோசபாத்தை நான் ஏற்கனவே சொல்கிறேன், அவன் கடவுள் பயம் உள்ளவன். ஆனால் சொல்கிறான், அந்த நாட்களின் வழக்கத்தின்படி தாவீது இதெல்லாம் சொல்லி கொடுத்தபடி யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னால் கடவுளுடைய மனுஷங்கிட்ட யார்ட்டாவது கேட்டுக்கிடுவோம், போகலாமா வேண்டாமான்னு சொல்லி. நமக்கு சுயமாக கடவுளுடைய சித்தத்தை அறிய தெரியல. இப்போ பைபிள் இருக்குது, அப்போ பைபிளே கிடையாது. ஆனால் கடவுளுடைய மனுஷன்ட்டு போகலாம். உடனே அதுக்கு என்ன செஞ்சுருவோம் அப்படின்னு ஆகாப் கட்டளை கொடுத்தோடனே 400 தீர்க்கதரிசிகள் வந்துடுறாங்க. 400 தீர்க்கதரிசிகள் வந்து அவங்ககிட்ட கேட்குறான், இந்த ஆகாப் நாங்கள் இப்போ யுத்தத்துக்கு போகிறோம், போகலாமா போகக்கூடாது, எப்படி இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்ட மாதிரி கேட்குறான். 22 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி நாங்கள் இந்த போகலாமா போகக்கூடாதான். சரியா? போகலாமா போகக்கூடாதுன்னு உடனே இந்த 400 தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொருத்தனும் பவர்ஃபுல்லாக ஆவிக்குள்ளாக ஆகி அப்படியே நடித்து காட்டி இரும்பு இதெல்லாம் இது பண்ணி, இப்படி நீர் முட்டி சாகடிப்பேர் சீரியாவை,
இப்படி நீர் ஜெயிப்பீர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க 400 பேர். ஆனால் இந்த யோசபாத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கடவுள் பயம் உள்ளவன், அவனுக்கும் கடவுளுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த 400 பேர் அப்படி இப்படின்னு ஆடி பாடி ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நடித்து சொல்கிறாங்க. அந்த நாட்களின் வழக்கத்தின்படி இது எதுவுமே அவனுக்கு செட் ஆகலை. அப்போ மெதுவாக கேட்குறான் ஆகாப் ராஜாட்ட, இந்த 400 பேர் இல்லாமல் இன்னும் எவனாவது ஒருத்தன் இருக்கிறான். நான் இந்த ஆளுக்கு ஆகாப்புக்கு புரியல, என்னடா இது லூஸ் மாதிரி 400 பேர் ஒன்று போல் சொல்கிறான், இவன் இதை கூட நம்ப பண்ணிக்கிறானே அப்படின்னு நினச்சிருப்பான். சரி, உங்களுடைய விருப்பத்துக்கு இன்னொருத்தன் இருக்கான் மிகாயா, ஆனால் அவன் எப்பவும் எனக்கு விரோதமாக பேசுகிறேன். அப்படி சொல்லாதீங்க ராஜா, அப்படி சொல்லாதீங்க. நமக்கு எப்பவுமே நெகட்டிவாக பேசுகிற ஆள் பிடிக்காது பாருங்க. எப்பவுமே ஒரு வீட்டுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே காணிக்க வாங்கிட்டு போகிற சில ஊழியர்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, நீங்கள் உங்களுக்கு எல்லாமே நடக்கும், எல்லாமே சரியாயிடும், எல்லாமே இது உங்களுக்கு பிடிக்கும். அப்போ நெகட்டிவாக சொல்கிற ஒருத்தன் இருப்பான், அது பிடிக்காது உங்களுக்கு. அந்த மிகையா அப்படி ஆள், அதனால் வேண்டாம் அப்படின்ற. அப்படி சொல்லாதீங்க, யோசபாத் சொல்கிறார், ஆகாப் அப்படி சொல்லாதீங்க, தயவுசெய்து அவனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பெரிய ட்ராமாவே நடந்துக்கிட்டு இருக்கு. 400 பேரும் பயங்கர கன்வென்ஷன், ப்ராஃபட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தீர்க்கத்தை 400 பேர் பாருங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லி முடிக்கும். 400 பேர் எவ்வளோ நேரம் எடுத்து சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஏக வாக்கா, இந்த வசனம்லாம் வீட்டில் போய் பாருங்கள், ஏக வாக்கா ஒன்று போல தான் சொல்கிறாங்க, ஒன்றை உனக்கு யுத்தத்தில் ஜெயம் அப்படின்னு. அப்போ மிக கூட்டிகிட்டு போகிறவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு போர்ச்சவர் அனுப்புகிறாங்க. அவர் சொல்கிறார், அங்கே ஒரு 400 பேர் ஒன்று போல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, யுத்தத்தில் ஜெயம், நீர் தான் ராஜா, அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நைஸாக பாலிஷை சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் 22ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, நான் சொல்கிற கதையை வச்சு வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அப்போ அவன் சொல்கிறான், வீட்டை விட்டு கிளம்பும்போதே சொல்கிறாங்க பாருங்கள், நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது, கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்லிடுவேன், அது ஓகேயா அப்படின்னு சொல்லி வரான். வந்தவுடனே பார்க்குறான், கூட்டத்தை பார்த்தோன்னே அவனே நம்ம ஊர் சென்னை பஸ்ஸில் சொல்லுவோமா மெர்சல் ஆகிட்டான். ஏன்னா 400 பேரும் ஒருத்தன் கொம்பு வச்சுட்டு இப்படி பண்ணுறான், இப்படி முட்டி விடுறான், அப்படி பண்ணுறான், எதுக்கடா வம்புன்னு சொல்லி மிகையா வீட்டை விட்டு கிளம்பும்போது என்ன சொல்கிறான், நான் கர்த்தர் சொல்கிறது தான் சொல்லுவேன்னு சொன்னவன் இங்கே வந்தோடனே மெர்சல் ஆகிட்டு என்ன சொல்கிறான், ஆமாம் நீங்கள் போங்க ஜெயந்தான் அப்படின்றான். ஆனால் சந்தேகம் வந்துருச்சு, உன் கண்ணு ஒரு வேறு மாதிரி பேசுது, வாய் வேறு மாதிரி பேசுதுன்னொடனே உண்மையை சொல்லுன்னு கட்டளை கொடுக்குறேன்னொடனே அவன் சொல்கிறான், ராஜா சாகிறத நான் பார்க்குறேன், இந்த யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டு சாகிறத பார்க்குறேன், அப்போ திரும்பி யாரும் சமாதானத்தோடு வரமாட்டீங்க அப்படின்னு சொல்கிறத தீர்க்க தரிசனமாக சொல்கிறான். உடனே அந்த கொஞ்சம் கூட கடவுள் பயமே இல்லை பார்த்தீங்களா, தரிசனத்தை புரிய முடியல. அவன் சொல்கிறான், அவன் உடனே பார்த்தீங்களா யோசபாத், நான் சொன்னேன்ல இந்த 400 பேர் மாதிரி எப்போயுமே பாலிச்சை சொல்ல தெரியாது, எப்போவுமே எனக்கு நெகட்டிவ், நான் தான் சொன்னேன்ல உமக்கு அப்படி சொல்கிறான். உடனே யோசபாத்துக்கு மனசுக்குள்ள பயம் உண்டாயிருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ அக்ரிமெண்ட் பண்ணியாச்சு, யுத்தத்துக்கு 2 பேர் சேர்ந்தாச்சு, இனி பிழிஞ்சு போனால் பின்மாற்றம் அடைஞ்ச மாதிரி ஆயிரும், ராஜாவுக்கு அழகில்லை, அதனால் அமைதியாக இருக்கான். ஆனால் இந்த 400 தீர்க்கதரிசிகளில் ஒரு தலைவன் இருப்பான்ல, அவன் என்ன பேசுகிறான்றது மட்டும் பாருங்க, சரியா? அவன் என்ன சொல்கிறான், அவன் மட்டும் என்ன சொல்லுவான், ஓகே, இவன் தீர்க்கதரிசனம் சொல்லி முடித்த உடனே கேனானின் 24, அப்பொழுது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா, அவன் தான் கேப்டன், இந்த 400 தீர்க்கதரிசியில் பிரதான பயங்கர பவர்ஃபுல், அப்படியே சொன்னதெல்லாம் நடக்கும்ன்ற கேட்டகரியில் உள்ளவன். அவன் சொல்கிறான், சிதேக்கியா இவன் கிட்ட மிகையா கிட்டத்தில் கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான். 24 எல்லாம் சினிமா மாதிரி இருக்கும், நல்ல ஒரு கதை எடுக்கலாம், நல்லா இருக்குல்ல, ஸ்டோரியாக சூப்பராக இருக்குது. கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறான், அடிச்சுட்டு கர்த்தருடைய ஆவி, நான் பேசுகிறது கர்த்தருடைய ஆவி, எத்தனை வருஷமாக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய ஆவி எந்த வழியாக என்னை விட்டு உன்னோடு பேச முடி வந்தது, நான் தாண்ட பிரதான ப்ராஃபட்டு, ஏன்ட்டு இருந்து நீ ஒரு அட்ரஸ் தெரியாத ஒரு ஆள், இப்போ நான் கர்த்தர் பேசுகிறேன்னு சொல்லி என்னை விட்டு எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, கேட்குறான். நியாயமான கேள்விதான். அப்போ மிகையா சொல்கிறது தான் இப்போ என்னுடைய பிரசங்க தலைப்பு, நீ ஒளித்துக்கொள்ள உள்ளறையில் பதுங்கும் அந்த நாளிலே அதை காண்பாய், மிகையா சொல்கிறார், சரியா? இது எப்படி அப்படின்றத இப்போ இங்கே முன்னால் சொல்கிறார் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளும், 19ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையை கேளும், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவரிடத்தில் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்தில் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகா போய் கீலேயாத்தில் ராமத்தில் விழும்படி
அவனுக்கு போதை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஆகாப் போய் கீலேயாத்துள்ள ராமாத்தில் விழும்படிக்குன்னா என்ன, தோல்வி அடையும்படி சாகும்படிக்கு அவனுக்கு போதனை செய்து யார் அப்படின்னு கேட்டது கர்த்தர் கேட்கிறாருங்க. ஒருவன் அப்படியும் ஒருவன் இப்படியும் சொன்னார்கள். அவர் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு பரமண்டலத்தில். அதில் ஒரு ஆவி என்ன செய்ய எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது 21 அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. யாருக்கு? பொய் தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு நான் போறதுக்கு ரெடி அப்படின்னு. நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அது என்ன அக்ரிணையில சொல்லியிருக்க அது ஆவி, அந்த ஆவி போய் என்ன சொல்லுது, நான் அவனுடைய தீர்க்கதரிசி எல்லாருடைய வாயிலும், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து வாசிப்பு 22 வசனம், அவனுடைய எல்லா தீர்க்கதரிசியின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர்னா யார் இந்த இடத்துல? கர்த்தர். நீ அவனுக்கு போதனை செய், அப்படியே நடக்க பண்ணுவாய், அப்படியே செய், போய் அப்படியே செய். ஆதலால் இப்போ எல்லாம் 23 வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாய் சொன்னார். எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? கோபப்படாம ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ கர்த்தர் சில தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவங்க சொன்னதெல்லாம் நடக்கக்கூடிய அடையாளங்கள் இருந்தாலும் அவர்களை பயன்படுத்தி சத்தியத்துக்கு கவனிக்காமல், சத்தியத்தை பற்றி கவலையே படாமல், உபதேசத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் ஆண்டவரை விசுவாசிக்கணும், அவரை மாத்திரம்தான் அவங்க தெய்வமாக வணங்கணும், வேற எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாதுன்ற சத்தியத்தெல்லாம் விட்டு அறியாமையினால் மனுஷனையே தெய்வமாக போல இல்லாட்ட தெய்வத்துக்கு ஈடாக நினைக்கிறது போல, அவர் சொன்னா அப்படின்ற சிலுத்துட்டு பேசுறது போல சத்தியத்துட்டு விலகிற மக்கள் பொய்யை நம்பும்படி, எல்லாம் சொல்லுங்க, பொய்யை நம்பும்படி பொய்யின் ஆவியை யார் அனுப்புறாரு? கர்த்தர் அனுப்புறாரு. இப்போ என் மேலே கோவப்பட்டா கோவப்படுங்க, இதுக்கு மேலே கோவப்பட்டா கோவப்படுங்க. நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு நியாயமாக கோவப்பட்டா என்ன செய்யணும்? 1 ராஜாக்கள் 22 எடுத்துடணும். இது தப்புங்க, இது இடைச்சிருங்க, இது தப்பாக ஏதோ எழுதி வச்சிருக்காங்க யாரோ அப்படின்னு சொல்லணும். பைபிளில் இல்லைன்னு சொல்லணும். பைபிளில் இருக்கிறதுலேருந்து நான் பேசுகிறேன், சரியா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கும். கொஞ்சம் கடந்த கால வாழ்க்கையை தான் திரும்பி பாருங்கள். நீங்கள் எடுத்த சில தவறான தீர்மானங்களுக்கு, தவறான முடிவுகளுக்கு, ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்ன தவறான தீர்க்க தரிசனமாக இருக்குது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க, எனக்கு தெரியும். நான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நம்ம சபையிலே சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்பாதீங்க. கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் பைபிளை வாசித்து படிங்க. என்றைக்கோ ஒரு நாள் உங்களை தேடி ஒருத்தர் உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனம் சொன்னால் அதை அற்பமாக நினைக்காதீங்க, கனமானுங்க, அதை நம்புங்க. ஆனால் நீங்களே ஆலமரத்தடி அரசர் மரத்தடிக்கு போகாதீங்க. அது பழைய வாழ்க்கை. அதை விட்டு ஜெயித்தது தான், அதை விட்டு வெளியே வந்தது தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி திருப்பி அந்த அரசர் மடியத்தில் ஒரு மாடி இல்லை ஒரு ஷெட்டில் போயிட்டு உக்காந்துட்டு கையை காமிச்சிட்டு இல்லாட்ட கையை காட்டாமல் அப்படி முட்டி போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டு, இந்த சபை நான் 32 வருஷத்தில் நான் திரும்ப பிரசங்கம் பண்ணி இதை நம்பாமல், நான் சொல்கிறத கேட்காம கீழ்ப்படியாமல் உடஞ்சி போன குடும்பங்கள் எனக்கு தெரியும். அந்த வருத்தத்தில் நான் பேசுகிறேன். எவனோ ஒருத்தன் கர்த்தர் சொன்னார்னு சொல்கிறத நம்பி பிரிஞ்சு போன குடும்பங்களை நம்பி நான் இப்போ அதை பார்த்து அதிர்ச்சியாகி நான் உங்களோட பேசுகிறேன். யாரையும் உங்களை ஏமாற்ற விடாங்க. எவர் பேசினாலும் சரி, பைபிளில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். பைபிளில் இது சொல்கிறபடி நம்புகிற மாதிரி இருக்கா? எந்த வார்த்தை நான் பிரசங்கம் பண்ணாலும் திரும்பி இது பைபிளில் இவர் ஒரு வார்த்தையிலேருந்து பேசுகிறாரு, ஆனால் முழு பைபிளும் இது சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள். இல்லையா, வெளியே வந்துடுங்க, பயப்படாது. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இதுதான். கர்த்தர் நம்ம பண்ணிய பொய் தீர்க்க தரிசனம்ன்றது இதோட முடிச்சுக்கோங்க. அதனால் ஏன்னா போன வாரம் வாக்குத்தத்த ஆராதனை போன வாரம்னா நேற்று அந்த வாக்குத்தத்த ஆராதனை முடிஞ்சவொடனே நிறைய பேர் ஃபோன் பண்ணி நேரில் கேட்டவங்க, அப்போ இனி வாக்குத்தத்தோ ஒரு வசனமே நம்பக்கூடாதா பாஸ்டர்? இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பினான், ஆனால் வருடாந்திர கூட்டத்தில் அல்ல, மாதாந்திர கூட்டத்தில் அல்ல, வாழ்நாள் வாக்குத்தத்தமாய் பெற்றான். அவருடைய தேவைகளுக்கு பெற்றான், அவன் செய்ய வேண்டிய ஊழியத்திற்காய் பெற்றான். கர்த்தருடைய தன்மையை வெளிப்படுத்தும்படி வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. வாக்குத்தத்தங்கள் நமக்கு வேண்டும். அதுதான் நமக்கு நடத்தி செல்லும். எனக்கு நாளை பற்றி தெரியாத நான் குருடன், நான் என் கரம் பிடித்து நடத்துகிறார். அவரை நான் பார்க்கல, அவர் இருக்கிறாருன்னு என்னை நம்ப வைக்கிறதுக்கு காரணம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். நேற்று அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நடந்தது, இன்னைக்கு அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் நடக்குது, நாளைக்கும் அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் நடக்கும். ஆமென். ஆனால் அவர் என் கரத்தை பிடித்து நடத்தும் போது எனக்கு ஒரு ஆசை வரக்கூடாது, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்,
அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? ஏன்னா பேதுருக்கு சொன்னார்ல, உனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கணும்னே பக்கத்தில் இருக்கிற யோவான்கிட்ட பார்த்து இவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டவுடனே அவனுடைய காரியத்து உனக்கு என்ன அப்படின்னு இருப்பார். பேதுரு தான் முதல்ல புதிய ஏற்பாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் பின்னால் பவுல் அவர் ஓவர்டேக் பண்ணி வர்றாரு, அது வேறு விஷயம். அந்த பேதுருவுக்கு சொல்லி கொடுக்குறாரு, உனக்கு நான் சொல்லி முடிச்சேன், பேசாமல் இரு, அவனை குறித்த காரியத்தை உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியம். பழைய ஏற்பாட்டில் அந்த நாடுக்கு போகலாமா ஜெயிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ பைபிள் கிடையாது. அதனால் தீர்க்க தரிசிகள் அதுக்கு தேவைப்பட்டாங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, சுற்றி உள்ள நாடுகளை பற்றி தீர்க்க தரிசனம். எந்த நாடுகளை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை சுற்றி இருக்கிற நாடுகளால் பிரச்சனை வருமா, இப்போ பிரச்சனை பண்ணுறாங்களே, இது எவ்வளோ காலம் இருக்கும், இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் கேட்டோன்னா தீர்வு மேல் சுமந்த பாரம், பாபிலோனிய பாரம், அப்படி இப்படின்னு சுற்றி உள்ள நாடுகளை தீர்க்க தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வசனத்தையாக நீங்கள் தேடி பாருங்கள், இந்தியாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமாக அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்தியா அப்பவுமே இருக்குதே, இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே உள்ள மக்கள் இப்படி இருக்காங்க, அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லப்படலை. ஏன்னா அது யூதர்களுக்கு தேவையில்லை, அவர்களுக்கு தேவையில்லை. இப்போ இந்தியாவில் தீர்க்க தரிசனம் சொல்லணும், ஆண்டவர் இந்தியாவில் தான் அந்த வேதாகமம் எழுதப்பட்டிருந்தனா என்ன பண்ணியிருக்கோம், பாகிஸ்தானை பற்றி சொல்லியிருப்பார், சீனாவை பற்றி சொல்லியிருப்பார், நேபாளத்தை பற்றி எல்லாம் சுற்றி உள்ள அண்டை நாடுகள் தேவைப்பட்டது சொல்லியிருப்பார். மற்றபடி அந்த நாடில் என்ன நடக்கும் தெரியுமா, இந்த நாடில் எங்கே என்ன நடக்கும் தெரியுமா, பைபிளை தேடி ஒன்றை காட்டுங்களேன். ஒரே ஒரு உதாரணம், இந்த ஒரு தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், ஏன் இப்படி ஆசைப்படுறீங்க, இப்படிலாம் சொல்கிறவங்க தான் அதை தான் நான் நம்புவேன் அப்படின்னு. இந்த பைபிளை கூட நம்ப முடியாது, இவங்க சொல்கிறத நம்புவேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக பொய்யின் ஆவே உங்களையும் நம்ப செய்வார். அதை ஆண்டவரே செய்வார். ஏன்னா உங்கள் மனசு சத்தியத்தை உங்களுக்கு பிடிக்கலை, சத்தியம் உங்களுக்கு பிடிக்கல, அதுக்கு பதிலாக சத்தியம் என்ற வேதம் பிடிக்கல, வேதத்தை பொறுமையாக வாசித்து தேவ சத்தியத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு பிடிக்கல. அதனால் நீங்கள் யாராவது சொல்ல மாட்டாங்களா, இந்த ஒரு அட்டையிலேருந்து கிடச்சிடாதா, இந்த பைபிள்லேருந்து கிடச்சி, இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே இதுலேருந்து கிடச்சிடா, அந்த ஐயா சொல்லிட மாட்டாங்க, அந்த ஐயா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஜோசியம் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப நஷ்டம் வந்த போது எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஆனால் என்னை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க என் நண்பர்கள்லாம், போய் இதை கேளு அப்படின்னு. அப்போது ஒன்றுமே நடக்காது, ஆனால் ஒரு மனசில் ஒரு ஆறுதல் உண்டாக ஆரம்பிச்சது. நல்ல வேளை நானே பழக பார்த்தேன். ஏன்னா எந்த ஒரு ஜோசியக்காரனும் எப்படி சொல்லுவான்னா, நான் ஒரு 3 பேர்கிட்ட கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் எப்போவுமே எப்படி சொல்கிறான்னா, இது என்ன மாதம், ஜனவரி மாதம், இனி தீர்க்க தரிசனம் அவன் எனக்கு சொல்லுவான்னா ஏப்ரல் மாதத்தில் இது நடக்கும்னு சொல்லுவான். நானும் செக் பண்ணி பார்த்தேன், 3 பேர்கிட்ட போனேன்னா வேறு காலங்களில் போயிருக்கிறேன். அவன் ஒருத்தனும் அந்த நடக்கிற மாதத்தில் இது நடக்கும்னு சொல்ல பண்ணிக்கிறான். 3 மாதம் கழிச்சு, அப்போ அந்த 3 மாதம் கழிச்சு அவனை தேடி போனால் அங்கே என்ன செய்ய பண்ணிக்கிறாங்க, இருக்க பண்ணிக்கிறான். ஆனால் நமக்கு ஒரு ஆறுதல், அப்பா நைட்டெல்லாம் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி கஷ்டமாக இருந்தேன், அவன் சொன்னது ஆறுதலாக இருக்குப்பா, அந்த 3 மாதத்தில் கஷ்டமே தீர்ந்துருன்றானே, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் அப்படின்னு சொல்கிறானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆறுதலுக்காக தேவ சித்தத்தை அறிய வேண்டும், அவர் வழி நடக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் நம்ம இஷ்டம் போல் நடந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றதை மட்டும் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற பரிகாரம் பண்ணிக்கிட்டே போகலான் இருந்தால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் யார்? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், உங்கள் கையில் வேதத்தை கொடுத்துருக்கிறார், நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நேரடி அறியக்கூடிய மக்கள். அப்பாவுடைய புத்தி, அப்பாவுடைய விருப்பம் ஒரு பிள்ளைக்கு தெரியாமல் இருக்குமா, இன்னொருத்தர் 3வது வீட்டுக்காரன் சொல்லிக் கொடுக்கணுமா? நமக்கு அந்த உணர்வு நமக்கு வர வேண்டாமா, அந்த இடம் வர வேண்டாமா? இதை மனதில் வைத்துக்கொண்டு இப்போ நான் இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். இந்த நேற்று நம்ம வாசித்த ஏசாயா 54:8 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண போகிறோம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை மேற்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இது வானத்திலிருந்து தேவதாசன் இந்த வருஷம் இதை நீ பேசுன்னு சொல்லலை. இது வாக்குத்தத்தம் மாதிரியே நிறைய பேர் தெரியாது. ஏன்னா வாக்குத்தத்தம் ஏதாவது நேரடியாக இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் உனக்கு இறங்குவேன் உன் மீட்பர்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது, ஏன்னா கமாண்டிங்காக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. ஆனால் இதை நான் ஏன் இந்த வருஷம் உங்களோட பேச விரும்புகிறேன் அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு வசனம், என்னுடைய மக்கள் யார், அவங்க என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குமாரனும் குமாரத்தையும் என் மகனும் மகளுமாக இருக்கிறார்கள். அதை அவங்க புரிய பண்ணிக்கிறாங்க. என்னுடையதெல்லாம் அவங்களுடையது. வசனத்துலேருந்து நேற்று நம்ம 3வது ஆராதனையில் பார்த்துருப்போம். ஏன்னா ரோமரில் வாசிக்கிறோம்ல, அப்போ அவருடைய பிள்ளைன்னா அவருடைய சுதந்திரர், அவருடைய பங்காளி, கிறிஸ்துவனுடைய உடன் பங்காளி, கிறிஸ்துவனுடைய சுதந்திரம் எல்லாம் நம்முடைய தான். அப்படி முழு சுதந்திரத்தையும் நான் கையில் கொடுத்துருக்கேன்
ஒரு பேப்பருக்குள்ளே ஒரு வருஷத்துக்குன்னு சீட்டு போட்டு சுருக்கிறத நான் விரும்பலை அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார்ன்றத எனக்கு அப்படி காதுக்குள்ளே வந்து தேவதாசனே அப்படின்லாம் பேசலை. வசனத்தில் தியானிக்கும் போது இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அவர் என்ன விரும்புகிறாரு? ஒரு குழந்தை தன் தகப்பன் கையை பிடிச்சிட்டு ஒரு பயமும் கவலை இல்லாமல் நடக்கிறது போல, நான் குருடனாகிய நான் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு பயம் இல்லாமல் கவலை, அவர் கையால் பிடிச்சி அவர் ரோடை கிராஸ் பண்ணிடுவார், இந்த ஊரை என்னை கொண்டு போய் எல்லை சேர்த்து விட்டுருவார். இந்த நம்பிக்கையோட, பயம் இல்லாமல் திகில் இல்லாமல், அவரோ அறிகிற அறிவுனால அவர் என்ன பிடிச்சிருக்கிறவர் யார், எவ்வளோ உண்மையுள்ளவர், அவர் எவ்வளோ அன்புள்ளவர் என் மேலே என் தாய் தகப்பன் கொண்டிருக்கிற அக்கறை காட்டிலும் விசேஷ அக்கறையுள்ள கையை பிடிச்சிருக்கிறார். என் எதிர்காலம் என் தாய் தகப்பனுக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும் எந்த இடம் நன்மை எந்த இடம் தீமை அவருக்கு தெரியும். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். இந்த அறிவோடு இந்த தேவ புரிதலோடு வேத சத்தியங்களை வாசித்து அன்றாடகம் அனிதனும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க அப்படின்னாரு. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். எவ்வளோ ஃபார்முலா, எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார் இயேசு பாருங்க. இந்த நாளுக்கு நீங்கள் வாழுங்க. நிறைய பேர் நேற்று நினச்சே கவலைப்படுவோம், நான் அதெல்லாம் செய்யாம விட்டுட்டேன், போன வருஷம் 2021 அதெல்லாம் விட்டேன், அதே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நேற்றைய தினத்து கவலையிலே வாழ்வாங்க, இன்னைக்குள்ள கவலையில் இருக்க மாட்டாங்க. நாளையத்தை பற்றி யோசிப்பாங்க. இன்னும் என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, படிப்பு என்ன செய்ய பிறந்தில்லை, கடன் எப்படி அடைக்க பிறந்தில்லை, இதை பற்றி யோசிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போகுது. அப்போ இந்த வருஷத்துக்கு இதன் பாடு போகுது, இந்த மாதத்துக்கு இதன் பாடு போகுது. பிரித்து வச்சு அப்படியே அழகாக ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்குறாரு. அது ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னா, அப்போ அடுத்த எதிர்கால பார்வை வேண்டாமா? வேணும். 10 வருஷம் உயிரோடு இருந்தா, 20 வருஷம் உயிரோடு இருந்தா என்ன செய்யணும்னு திட்டங்கள் வேணும். ஆனால் என்ன நடக்கும்ன்ற இச்சை இருக்குது பாருங்கள், அறியணுன்ற துடிப்பு இருக்குது பாருங்கள், அது மோசமானது, அது மாமிசமானது, அது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இருக்க வேண்டியது. அது ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன பிறகு உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இன்னும் சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதவங்க. அதனால தான் உங்களுடைய கண் தேடு, காது கேட்குது, காதெல்லாம் தீட்டி எங்கே வருது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு பார்க்குது. நீங்கள் அடங்கி ஆண்டவரை பிடிச்சி இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம், கோபமும் ஆண்டவர் போடுவார், அன்பும் காட்டுவார். எல்லா தன்மையும் ஆண்டவருடைய அன்பையும் தியானம் பண்ணுங்க, கோபத்தையும் தியானம் பண்ணுங்க. அவருடைய கோபத்தினால சில சிக்ஷை கொடுப்பாரு, திருத்திக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? போன வருஷத்தில் ஏதோ சில தவறுகள் நடந்திருக்கும், அது உடனே அதுக்கு சிக்ஷை உடனே கொடுப்பார். தகப்பன் தன் நேசிகளை சிக்ஷிப்பது போல கர்த்தர் தன்னை நேசிகளை மட்டும்தான் சிக்ஷிப்பார். சில சொல்லுவாங்க எனக்கெல்லாம் தண்டனையே வர்றதில்லை. கவலைப்படாது, நீ அவருடைய பிள்ளையே இல்லை, உனக்கு ஏன் தண்டனை வரும்? சில சின்ன நம்ம ரோட்டில் போகிற பிள்ளைய சிக்ஷிப்போமா? பண்ண மாட்டோம். நம்ம பிள்ளைய குட்டுவோம், கிள்ளுவோம், இதை செய்யாதான்னு சொல்லுவோம். இதைத்தான் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை நேசிக்கிறார். எத்தனை பேர் நான் அவருடைய சிக்ஷையை விரும்புகிறேன்னு சொல்லுவாங்களாம்? கரங்களை வைத்து காட்டுங்க. வெறும் ஆசீர்வாதம் மட்டும் வேணுன்றவங்க வேற எங்கேயாவது போயிடலாம் நீங்கள். ஏன்னா சிக்ஷையும் வேணும். அந்த சிக்ஷை தான் என்னை என்ன பண்ணுது, நடத்துது. நான் இது சொல்லி முடிச்சிடறேன். ஒரு ரோட்டில் அப்போ நிறைய பிளாட்ஃபார்மில் கடைகளில் புக்கு வாங்குவேன் நான். நம்ம லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 4000 புக்ஸ் மேலே இருக்குது. நீங்கள் ஒரு நாளும் பார்த்துருக்க கூட மாட்டீங்க நிறைய பேர். ஸோ அதை நீங்கள் வாசிக்கணும்னு தான் வாங்கி வச்சு. ஆனால் நான் அதை எப்படிலாம் காசு இல்லாத நேரத்தில் ரோட் கடைகளில் கலெக்ட் பண்ணுவேன் நான். அது எந்த இடத்துல போனாலும் நாங்கள் அந்த ஒரு 50 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 5 புக்கு கிடைக்குமான்னு என் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல ஒரு புக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியுது. அப்போது அங்கே போகிறேன் நான். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, மனசுக்குள்ளே தான், காதுக்குள்ளே சத்தம்லாம் இல்லை, ஒரு உள் உணர்வு இன்ஸ்டிங்ஷனில் பேசுகிறாரு, போகாத, டோன்ட் கோ தேர் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் இது என்னடா இது, ஒரு புத்தக கடைக்கு போகிறதுக்கு ஏன் போகாதன்றார் அப்படின்னு சொல்லி நான் மீறி போகிறேன். நீங்கள் அது ஒரு பிளாட்ஃபார்ம் கடை, அது ஒரு பஸ் ஸ்டாப் இங்கே இருக்குது, பிளாட்ஃபார்ம் நல்ல மெயின் ரோடு, பக்கா மெயின் ரோடு. அப்போது அதில் அப்படி வரேன் நான். அந்த இடத்துல நல்ல அதாவது நம்ம மவுண்ட் ரோடு தாங்க, வேறு எங்கேயும் இல்லை, மவுண்ட் ரோடு சுத்தமாக தர போட்டிருக்கான், நல்ல ரோடு, ஒரு சின்ன பிசுறு கூட இல்லை ரோட்டில். ஆனால் ஏன் அப்படி ஸ்லிப்பாகி கீழே விழுந்தேனே எனக்கு தெரியலைங்க. இன்னும் புக்கு வாங்குகிற இடம் 5 அடி தூரத்தில் இருக்கும்போது நான் கீழே விழுறேன். அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும், திரும்பி போயிருக்கணும். அந்த கீழ்ப்பிடிதல் எனக்கு இல்லை. நான் என்ன பண்ணுறேன், அதை மறந்துட்டேன். அப்போ சொன்னார்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்னதை நான் மறந்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன், போகிறேன், ஒரு புக்கு வாங்குகிறேன். அந்த புக்கு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரேன். அந்த புக்கை உள்ளே அப்படி கோத்துட்டேன். நான் பஸ்ஸில் தான் அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுவேன். பஸ்ஸில் வந்து அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாலே பாதி முடிச்சிட்டேன். அவ்வளவும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான புத்தி எனக்கு கொடுக்குது, ஆண்டவர் விட்டு விலகக்கூடிய செய்திகளை எனக்கு கொடுக்குது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுக்கு தான் நான் உனக்கு சொன்னேன், கீழ்ப்பிடியில் என்ன ஒன்று தள்ளி விட்டு பார்த்தேன், ஆனால் 2க்கும் கீழ்ப்பிடியாமல் போய் நீ தப்பு பண்ணிட்டேன். அப்படியே பஸ்ஸில் தூக்கி போட்டு வந்துட்டேன். நான் தூர கீழே போட்டு குப்பை தொட்டில் போட்டு வந்துட்டேன்.
நான் சொல்கிறது புரியுதா? உங்கள் பக்கத்தில் அவ்வளோ பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிடணும். சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போதே புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம பக்கத்தை எவ்வளோ அருமையாக ட்ராவல் பண்ணுறாரு. இந்த மாதிரி கர்த்தருடைய உறவை நீங்கள் தியானித்து அவருடைய கரம் பிடிச்சி நடக்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனை அலை வந்தால் என்ன? ஒரு டாக்டர் சொல்லிட்டாருங்க, 10 அலை இருக்குதான். 5 அலை வந்த பிறகு தான் 6வது தான் குறையுமா. 6வதுக்கு அப்புறம் பயப்படவே மாட்டோம், பேர் சொல்லிட்டு போவோம், என்ன உனக்கு எது இதா அப்படின்னு போயிடும். புதுசு புதுசாக அல்பா பேட்டா காமா டெல்டா எப்சிலான் சீட்டா தேட்டா ஏட்டா அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. க்ரீக் லெட்டர் தான் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒமைக்ரான் வந்திருக்கு, இன்னும் அடுத்தடுத்து அதில் நிறையா லெட்டர்ஸ் பாக்கி இருக்குது, அதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் அது ஒரு இது ஒரு பயந்துக்கிட்டே இருக்கிற கோழைகளாக இல்லாமல் நம்முடைய வேலையை செய்வோம், நம்ம கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்வோம். ஆனால் நம்ம ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துவோம். நம்ம அப்பா ஒரு புத்தியுமே உங்களுக்கு செய்ய மாட்டார். எல்லோரும் எளிமையான என்ன ஆண்டவரை மேம்படுத்துங்க. வாக்குத்தத்தம் ஒரு பெரிய முழு புத்தகத்தையும் கையில் கொடுத்து எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது ஒன்றை மாத்திரம் கிழிச்சு இது எனக்குன்னு சொல்லாமல் அல்லேலூயா எந்த வருஷத்துக்கு இதுதான் நடக்கும்னு நினைக்காம என் வாழ்நாள் முழுதும் ஆபிரகாம் மாதிரி வாழ்நாளுக்கெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் பெற்றானே அந்த வாக்குத்தத்தத்தை தாரணும். இந்த வாரமெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களோட ஆண்டவர் பேசுவார். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். ஒரு ஏஜெண்ட் அவருக்கு தேவையில்லை, என்ன மாதிரி ஒரு ஏஜெண்ட் அவருக்கு தேவையில்லை. உங்கள் கூட நேராக பேசுவார், உங்கள் மனசாட்சி மூலமாக பேசுவார், உங்கள் கையில் வச்சிருக்கிற பைபிளை வாசிக்கும் போது பேசுவார், நீங்கள் ஜெபம் பண்ணும் போதே பேசுவாருங்க, பேசுவார். அல்லேலூயா. அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட நீங்களே கேளுங்க, என்ன செய்ய போகிறீர் ஆண்டவரே. சுருக்காதீங்க, இந்த வருஷத்துக்கு என்ன செய்ய போகிறீர் அதெல்லாம் கேட்காதீங்க. என்னை கொண்டு இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போகிறேன்னு எப்படி தெரியும்? இந்த வருஷத்துல நான் அடுத்த மாதம் இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்று இந்த வருஷத்துக்கு இல்லான்னு இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன இந்த பூமியிலே செய்யப்படும்படிக்கு என்னை அனுப்பியிருக்கிறேன், நான் செய்திருக்கிற பலனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நடக்க சொல்லி தருகிற ஆண்டவர், நீ நடக்க வேண்டிய வழியில் நடக்க செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் சத்தத்தை வைத்து ஆண்டவர் சொத்து. இங்கேருந்து போகும்போது சோர்வோடு போகாதீங்க. நம்முடைய ஆண்டவர் கரத்தில் நான் உங்களை ஒப்புவிக்கிறேன். உங்களுக்கு ஒரு தீமையை நடக்காதுங்க, நீங்கள் பயப்படாதீங்க. தீங்கு உங்களை அணுகாது. ஏன்னா நீங்கள் ஒரு மனுஷனை நம்பி இல்லை, ஒரு பாஸ்டரை நம்பி இல்லை, இந்த பில்டிங் இந்த சர்ச் பில்டிங்கை நம்பி இல்லை, அது இந்த சர்ச் எங்களுக்கு இருக்கு அப்படிலாம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கீங்க. கர்த்தரை நம்பி ஒருத்தரும் வெட்கப்பட்டு போனது இல்லைங்க. கர்த்தரை நம்பி ஒருத்தரை வெட்கப்பட்டு போனேன்னு சொல்லுங்க, ஒருத்தனை காட்டுங்க. கர்த்தரை நம்பி நான் வெட்கப்பட்டு போனுங்க சொல்லுங்க. ஒரு சர்ச்சை நம்பி வெட்கப்பட்டு போகலாம், ஒரு பாஸ்டரை நம்பி வெட்கப்பட்டு போகலாம். இந்த கட்டடம் எங்க பக்கத்துல இருக்கு, இந்த கட்டடத்துக்குள்ள வந்துட்டு போனாலே சாமி கும்பிட்டதாலே போதும் அப்படின்ற நம்பிக்கைலாம் மூட நம்பிக்கைங்க. வெளியே வாங்க, ஆண்டவரோட பிள்ளைய மாறுங்க, அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இடத்துக்கு வாங்க. உரிமையோடு கேளுங்க, அப்பாட்ட உரிமையோட சண்டை போட்டு கேளுங்க, எனக்கு இது வேணும் இது செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த வருஷத்துல உங்களுடைய நட விசுவாச நடையா மாறணும். ஹல்லேலூயா. கோலையின் நடையா இருக்க கூடாது, விசுவாச நடை. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஹல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாமே உம்மால் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, ஓ உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஓ மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. நான் ஆராதிக்கிற தெய்வம், அவரை குறித்து நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. ஓ சாத்தானை ஒடுக்கினீரே, ஒடுக்கிட்டீங்கப்பா, நீ சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை கட்டி ஆவியானவரே ஒன்றுமில்லை. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. நோய்கள் மறையுதையா, பேரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. எல்லா விசுவாசத்தோடு கூடுமே, கூடுமே எல்லாம் கூடும், உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை.
ஹalleluya. கூடாதது ஒன்றுமில்லை. ஒரே விஷயம், கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி ஆவில களி கூறுது. பல 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 மதினா ஓரா கதினா மல பல பல மஷாந்தர ஓரா பல பல. நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. நான் உம்முடைய கரத்தை நான் பிடிச்சிருக்கேன்ப்பா, நீர் என்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறீரப்பா. ஹalleluya. எனக்கு என்ன நடக்கும்ன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், என்னை நடத்துகிறவர் முற்றிலும் கைவிடாத தேவன், என்னை தலைகுனிய விடாத தேவன், சத்துருக்களின் முன்பு என்னை தலைகுனிய விடாத தேவன், என்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார், என்னை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார், அநேகரை விடுதலை செய்கிற மகனாய் மகளாய் என்னை மாற்றுவார், என் சொந்தத்திலே அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறுவேன். எல்லாம் வசனத்தை அப்படியே சொல்லுங்க. ஆண்டவர் இதைத்தான் செய்ய போறாரு, இதைதான் இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்ய போறாரு. இந்த வருஷம் இல்ல, வாழ்நாள் முழுவதும் இதைத்தான் செய்ய போறாரு. வாழ்நாள் முழுவதும் இதுதான். ஹalleluya, glory to God. Thank you Jesus. சர்வவல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, ஹalleluya. ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களை, எண்ணிலடங்காத வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்கு எழுதி கையில் கொடுத்து அது சொத்தா சுதந்திரமாக கொடுத்துருக்கிறீர். இந்த உலகத்தில் நாங்கள் அதை அனுபவிக்கிறதுக்கு எழுதி கொடுத்துருக்கிறோம். இம்மைக்குரிய உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமையில், பரலோகத்தில், ஆண்டவரே வான மண்டலங்களில், எல்லா இடங்களிலும் சர்வ அதிகாரம் பெற்ற எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒரு மத தலைவனை நாங்கள் கும்பிடலை, செத்து போன ஒரு மனிதனை நாங்கள் வணங்கலை, செத்து போகக்கூடிய ஒரு மனிதனையும் நாங்கள் வணங்கலை. நாங்கள் உயிருள்ள தெய்வம், உருவமற்ற தெய்வம், உருவமாக இயேசுவாக வெளிப்பட்ட தெய்வம், பரிசுத்தாவினோர் அசைவாடுகிற தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக வணங்குகிறோம். எங்களுக்கு இடையில ஏஜெண்ட் யாருமே வேண்டாண்டுவ, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கணும். அந்த அறிவை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த அறிவை எங்களுக்கு தாங்க. பேதைகள் போல, செம்மறியாடுகள் போல ஆண்டவரே, சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு நம்புகிற கூட்டத்தில் நாங்கள் சேர்ந்து விடாதபடி, நாங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் 400 கள்ள தீர்க்கதரிசிகள், ஒரு மிகாய தீர்க்கதரிசி அடையாளம் தெரியாமல், அட்ரஸ் தெரியாமல் ஒருத்தன் உண்மை சொன்னது போல, அந்த உண்மை தீர்க்கதரிசியை புரிந்து கொண்டு உண்மை சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவர். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் இந்த எதிர்காலத்தை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் இருப்பதும் உடைய சித்தமே அல்ல. அந்தந்த நாளுக்கு அதை பாடுபோதும் நான் உன்னை நடத்துகிறேன், உன்னை முற்றிலும் கைவிடாதிருப்பேன்னு சொல்லிட்டீங்க. அதை நம்பி உடைய அன்பை மாத்திரம் இந்த வருஷத்தில் அதிகமாக நித்திய கிருபை, நித்திய கிருபை. கோபம் வந்துச்சு, என் முகத்தை மறைச்சேன், உண்மைதான். இமைப்பொழுதும் உன்னை கைவிட்டேன், உண்மைதான். இதெல்லாம் நீ கடந்து போன, ஆனால் நித்திய கிருபியோடு உனக்கு இறங்குவேன். என் மன்னிப்பை பார், என் அன்பை பார், என்னுடைய மேன்மை பாருன்னு சொல்லி நீ சொன்ன அந்த வசனங்களை தியானிக்க என்னுடைய பிள்ளைகளுக்கு மனக்கண்களை திறந்தள்ளும், ஆசீர்வதி. எல்லா துதி கனமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். எல்லாம் செஞ்சு சொல்லுவோம். என் ஆத்மாவே முழுவதும் பரிசுத்த நாமத்தில் ஆமென்.